கிராமப்புற பெண்களின் சமூக அதிகாரமளித்தலை உறுதிப்படுத்தும் வகையில் பெண்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கடன் உதவி பெற்று தொழில் முனைவோர்களாக மாறி தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தியுள்ளனர் என உழைக்கும் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நந்தினி ஆசாத் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள உழைக்கும் மகளிர் சங்கம் மற்றும் இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பு மையத்தில் ஐக்கிய நாடுகள் சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் நடைபெற்ற 64வது சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் கூட்டத்தின் ஒரு பகுதியாக காணொலி வாயிலாக நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் 64வது அமர்வின் கூட்டுறவு சார்ந்த நிகழ்வில் சென்னையை சார்ந்த உழைக்கும் மகளிர் சங்கமும் இந்திய மகளிர் கூட்டுறவு இணைப்பின் தலைவி டாக்டர் திருமதி நந்தினி ஆசாத் சமூக நீதி, பொருளாதார மீள்திறன் மற்றும் பாலன சமத்துவத்திற்கான விநியோகிகளாக அடித்தள கூட்டுறவு நிறுவனங்களை வலுப்படுத்துதல் தலைப்பில் தலைமை உரையாற்றினார். நிகழ்ச்சியில் முக்கியமாக பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களுக்கு இந்த அமைப்பின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் திருமதி நந்தினி ஆசாத், ஏழை பெண் தொழிலாளர்களை கொண்ட இயக்கத்தின் மூலம் ஒழுங்குபடுத்தப்படாத முறைசாரா துறையில் பெண்களை ஒழுங்கமைத்து அதிகாரம் அளிப்பதில் முன்னோடி பங்கை அங்கீகரித்தல் மற்றும் அவர்களின் பணி இந்தியாவின் 4 தென் மாநிலங்களில் பரவியுள்ளது என்பதை வலியுறுத்தினார். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய பகுதியை சேர்ந்த இந்த பெண்களின் கூட்டுறமைப்பில் வளர்ந்து வரும் பெண் முனைவோர்கள் குறித்து எடுத்துரைத்தார். இவ்வாறாக இங்கு பல்வேறு விஷயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். கமிஷன் ஆன் சோஷியல் டெவலப்மெண்ட் 4 நாள் நடக்கும் நியூயார்க்கில். அதோட சைடு இவெண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது 9வது தடவை எங்களுக்கு கிடச்சிருக்கு. இங்கே இந்த நாட்டில் நிறைய பேருக்கு இந்த ஜூம் மீட்டிங், அதுவும் கிராஸ் ரூட்ஸ் ஆர்கனைசேஷன், கிராஸ் ரூட்ஸ் கோஆப்ரேட்டிவ். பெண்கள் இங்கிலீஷ் பேச முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது, அமெரிக்காவுக்கும் போக முடியாது, ஐநாக்கும் போக முடியாது. அதனால் இது ரொம்ப ஆச்சரியப்பட்டதுக்கு 9 வருஷத்தில் எங்களோட ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி பாருங்கள். உங்களை மாதிரி ஆள்களோட எங்களால் அணுக முடியும். கம்யூனிகேஷன், வீடியோ எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி பெண்கள் தான் எல்லாமே பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராம் என்னென்னா, இது கிராஸ் ரூட்ஸ் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸை அதை வெறும் பணம் கொடுக்கறது மட்டும், பணம் கொடுத்து பணம் வாங்குறதா நினைக்காம, அது சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா இந்த இயக்கம் மணி லெண்டர் கிடையாது. இது நம்ம கம்யூனிட்டியில், நம்ம சொசைட்டியில் இருக்கிற இன்ஜஸ்டிஸ், அநியாயங்கள், ஆப்ரேஷன், இதை எப்படி இந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாற்ற முடியும்னு வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் கூட்டுறவு அமைப்பு முறையை சேர்ந்தவங்க, கூட்டுறவு அமைப்பு முறையில் பழையதானது இன்டர்நேஷ்னல் ரைஃபைசன் யூனியன். அவங்க ஒரு 100 ஆண்டாவது இருப்பாங்க. அவங்களோட செக்ரட்டரி ஜெனரல் பேசுகிறாரு. எப்படி WWF ICNW ரொம்ப வரவேற்கிறார். அவங்க இந்த ஏழை பெண்கள் இண்டிபெண்ட்டாக அவங்களால தங்க பெண்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குதோ இல்லையோ, வேறு யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா வீட்டில் ப்ராப்ளம், வைஃப் பீட்டிங், பலாத்காரம் அதெல்லாம் இருந்தால் எப்படி குரூப்பில் போய் அவங்க சால்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு எஜுகேஷன். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, கேஸ் ஸ்டடீஸில் பார்ப்பீங்க நீங்கள், எல்லோரும் டாக்டர், இன்ஜினியர் ஆக்கிட்டாங்க. 200 ரூபா காய்கறி, மீன் வியாபாரம் பண்ணி இன்றைக்கி 4-5 லோன் வாங்கி அவங்க அப்படி ஆயிட்டாங்க. அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். அதனால் ஒரு கூட்டுறவை போய் வெறும் மணி லெண்டராக நினைக்கக்கூடாது. பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குறாங்கல்ல, சமுதாயத்தை மாற்றுறதுக்கு, பெண்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, பெண்களுக்கு படுற கொடுமையை தட்டி கேட்கறதுக்கு இந்த அமைப்பு முறை வந்திருக்கு. இதை 100 ஆண்டு முன்னாடி இருக்கிற இன்டர்நேஷ்னல் ரைஃபைசன் யூனியன், ஓல்டஸ்ட் கோஆப்ரேட்டிவ் யூனியன் இந்த உலகத்திலே, அவங்க அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இதுதான் நிஜமாகவே கூட்டுறவு இன்ஸ்டிடியூஷன்ற மீனிங். 8 வட்டிக்கு இதை கொடுத்து அதை வாங்கி அவங்க மாடு வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்கன்னு மட்டும் கிடையாது. அவங்க இதை தவிர அவங்க மேலே ஏறி அது உலகத்துக்கே முன்மாதிரியாக காமிக்கிறாங்க. இன்றைக்கி உலகம் அவங்கள கேட்குது. இன்றைக்கி கேஸ் ஸ்டடீஸ்லாம் அவங்களத வெளிநாட்டிலேருந்து ஒரு 20 கண்ட்ரி கேட்குறாங்க. அதுவும் பெரிய பெரிய இடங்களில் உட்கார்ந்துருக்கவங்க. ஒன்று IRU, இன்னொன்று கேரிகாம். கேள்விப்பட்டிருங்க, கெரிபியன் நாடுகளில் 16 18 தெரியல, அந்த ஐலண்ட் நேஷன். கேரிகாம் செக்ரட்டேரியட் ஆள் அனுப்பிச்சிருக்கு. அப்படின்னா அந்த நாடுகளுக்கு எல்லாருக்கும் இன்சார்ஜ் ஆனது அந்த செக்ரட்டேரியட். அதே மாதிரி வேர்ல்ட் ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன், ஓல்டஸ்ட் ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன், இண்டிபெண்ட் வாய்ஸ்,
அவங்களும் செக்ரட்டரி ஜெனரலும் பிரசிடெண்ட் 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஈஜிப்ட்லேருந்து ஆஃப்ரிக்காவை நாங்கள் விடலை, நைல் நெட்வொர்க்லேருந்து பெண்ணு வந்திருக்கா இஸ்லாமிக் கண்ட்ரிலேருந்து சொல்கிறா, நாங்கள் வந்து கானா வரலும் போகிறோம், அங்கே போய் தண்ணி எடுக்கிறதுக்கு போன போது புலியும் சிங்கமும் டெசர்ட்டில் வந்து எங்கள் பெண்களை எடுத்துன்னு போயிடுது. ஸோ இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு கவர்மெண்ட்ஸை, இண்டிபெண்ட் பாடிஸை, ட்ரீட்டீஸை, ஸோ இதுதான். ஸோ எங்களுக்கு ஒர்க்கிங் விமன்ஸ் ஃபோரமும் ICNWவும் எல்லா சோஷியல் இஷ்யூஸ், ஒரு இடத்துல வந்து கிரிமேஷன் கிரவுண்டு கொடுக்க மாட்டேன்னாங்க வேறு ஜாதின்ட்டு, கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் போட்டு போனாங்க. அதே மாதிரி எந்தெந்த ஏரியாவில் இருக்காங்களோ இங்கே சென்ட்ரல் மெட்ராஸ், இது எங்கே தண்ணி இல்லையோ, எங்கே ரோடு இல்லையோ, எங்கே இது இல்லையோ, அதனால் எங்கள் வேலை வந்து கூட்டுறது ரொம்ப தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, பணம் கொடுத்து பணம் வாங்குறதுன்னு. ஆண்களோடு சேர்ந்து நாங்கள் பேசும்போது இந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இதெல்லாம் எங்கள் வேலை இல்லை, நாங்கள் பேங்கர்ஸ்ன்னு வாங்க. பெண்கள் பலாத்காரம் தான் முதல்லன்னு சொல்கிறது. சம்பாரிச்சிட்டு போகிறத வீட்டில் எடுத்துகிட்டா அவள் என்ன வேலை பண்ணுவா? பண்ண முடியாது. அதனால் திஸ் இஸ் தி மோட்டிவ் ஆஃப் டுடேஸ் ப்ரோக்ராம். நிறைய பேர் வந்துட்டாங்க இன்றைக்கி பேசுகிறதுக்கு, உலகத்துலேருந்து, ஏஷியாவிலேருந்து, ஆஃப்ரிக்காலேருந்து, கெரிபியன்லேருந்து, லாட்டின் அமெரிக்காலேருந்து, யூரோப்லேருந்து. ஸோ இது எங்களுக்கு வந்து என்னென்னா இந்த இஷ்யூவை வந்து நாங்கள் ஐநாக்கு கொண்டு போயிட்டோம். ஐநாவில் வந்து ஏழை பெண்களோட வாய்ஸ், அதுவும் சென்னையில் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் கேட்குதுன்னா இது வந்து பிரமாதம். அதுவும் 9 வருஷம் நாங்கள் இதை 9 தடவை பண்ணியிருக்கோம். எங்களோட குவாலிட்டி வந்து வெரி ஹையாக இருக்கிறதுனால திருப்பி அவங்க கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்.